ஜீசஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் பைபிள்ல இருந்து. யார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேருக்கு யோனதன் தெரியும்? ஜானத்தன், இங்கிலீஷ்ல ஜானத்தன். இங்க வந்து சவுல் ராஜாவோட பையன் பேரு யோனத்தன். ஓகே, அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு போர் களத்துல வந்து சவுல் ராஜாவை தன்னோட மகன் யோனத்தனை என்ன ஆகுறாங்க, இறந்து போறாங்க. அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா ராஜா ஆகுறாரு. யார் ராஜா ஆகுறது? நெக்ஸ்ட் தாவீது ராஜா வந்து ராஜா ஆகுறாரு. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த யோனத்தனுக்கு ஒரு புள்ள இருக்கிறான். யாருன்னா மெஃபிபோஷத்துன்னு சொல்லிட்டு. இந்த பிள்ளை 5 வயது இருக்கும்போது அப்பாவும் தாத்தாவும் செத்து போறாங்க. அப்போ அந்த பிள்ளையோட வேலைக்கார, அதாவது அவங்க பார்த்துக்கிற அந்த மேட் சர்வெண்ட் வந்து புள்ளைய தூக்கின்னு ஓடும்போது கை தவறி கீழே போட்டுடுறாங்க அந்த பிள்ளைய. அப்போ அந்த பிள்ளை என்ன ஆயிடுனா கிரிப்பிள்ட் ஆயிடுது. அப்பதான் கிரிப்பிள் ஆயிட்டு அந்த புள்ள ஒரு எக்ஸைல்ல போயிடுது. ஒரு அடிமையா இன்னொரு ஊருக்கு லோதெபார்ன்னு சொல்லி ஒரு பிளேஸ்ல அடிமையா அந்த புள்ள போயிடுறாரு. யாருக்கும் தெரியாத மறைஞ்சு போயிடுறாங்க அந்த பக்கமா. அந்த ஒரு ஜெனரேஷனே கண்ணுக்கு தெரியாத மாதிரி அப்படி போயிடுறாங்க. இப்போ ராஜா வந்து கிங் டேவிட் வந்து அவர் ரெயின் ஆகுறாரு, பொசிஷனுக்கு வர்றாரு. வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, நாங்கள் வந்து ஒரு 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1லேருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்க வந்து வீட்டுல போய் படிச்சு பார்க்கலாம். அங்க ஸ்டோரி இருக்குது அவங்க 2 பேர். இப்போ ராஜா என்ன சொல்றாருன்னா, டேவிடு யாராவது யோனத்தனுக்காக, ஏன்னா டேவிட் அண்ட் ஜானத்தன் எப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன கவர்னன்டல் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு அதுல இருக்குது. எப்படின்னா கவர்னன்டல் உடன்படிக்கை ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஸோ எப்படின்னாக்கா உன்னுடைய சந்நிதி வரைக்கும் நான் வந்து பார்த்துப்பேன், நீ என்னுடைய சந்நிதி வரைக்கும் நீ பார்த்துக்கணும்னு ப்ராமிஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பைபிளில் வேறு. அந்த மாதிரியான 2 பேர் ஜானத்தன் அண்ட் டேவிட். எப்படின்னா ஜானத்தன் தன்னுடைய அதிகாரத்தை இப்போ சவுலுக்கு அப்புறம் ராஜா ஆக வேண்டியது யாரு? யோனத்தன். ஆனால் ஜானத்தன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஸ்வோர்டு, பெல்ட்டு, அவருடைய எல்லா அந்த உரிமைக்கான பொருள்களை கழட்டி எங்கே கொடுக்குறாரா? டேவிடு கொடுக்குறாராம். தன்னை நேசிப்பதை போல தன் நண்பன் அவர் நேசிக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ சுயநல அற்றதா வாழ்ந்திருப்பாரு. அந்த ஒரு த்ரோன், அந்த எல்லாருக்குமே அது ஒரு வெறி இருக்கும், நான் தான் நெக்ஸ்ட் ராஜான். அது இல்லாமல் டேவிட் அவ்வளோ லவ் பண்ணுறாரு. டேவிடு ஜானத்தன் எப்படி அவ்வளோ லவ் பண்ணுறாராம். அவர் அவ்வளோ காப்பாற்றுவார், ரெஸ்கியூ பண்ணுவார், அவ்வளோ லவ் பண்ணுவார். அவரோட பிள்ளை தான் மெஃபிபோஷத். ஓகே, இப்போ டேவிட் வந்து இங்கே என்ன பண்ணுறாருனாக்கா ஜானத்தனுக்காக, ஃபார் த சேக் ஆஃப் ஜானத்தன், அவரோட குடும்பத்தில் இன்னும் யாராவது உயிரோட இருக்கிறாங்களான்னு பார்க்க சொல்றாரு. வேலைக்காரனை கூப்பிட்டு பாரு யாருன்னா உயிரோட இருக்கிறாங்களான்னு. ஜானத்தனுக்காக நான் இறக்கம் காமிக்க நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ஷோ மை கைண்ட்னஸ் டு தெம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ வேலைக்காரன் போயிட்டு பார்க்கும்போது இந்த ஜீபான்னு ஒருத்தர். ஜீபா வந்து யாருன்னா சவுல் ராஜாவோட வேலைக்காரர். அப்போ ஜீபா என்ன பண்ணுறாரு, இப்போ அவர் தான் சவுலோட எல்லா நிலங்களும், லேண்ட் எல்லாமே, ப்ராப்பர்ட்டி, எஸ்டேட் எல்லாமே அவர் தான் பார்த்துன்னு கண்காணிச்சுன்னு வந்துன்னு இருக்கிறாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா சவுலுக்கு அப்புறமா ஜானத்தனுக்கு அப்புறமா யாருமே இல்லை அதை பார்த்துக்கிறதுக்கு. அப்போ ஜீபாவோட என்னன்னா இதுக்கப்புறம் இந்த லேண்ட் வந்து எல்லாமே யாருக்கு? எனக்கு. அவருக்கு மொத்தம் 20 பிள்ளைங்க, 15லேருந்து 20 பிள்ளைங்க அங்கே இருக்கு, போட்டிருக்கு அப்படின்னு அவர் நினைச்சுன்னு அவரை பாதுகாத்து பராமரிச்சுன்னு வந்துன்னு இருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் டேவிட் என்ன சொல்றாரு, யாராவது இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு. இப்போ ஜீபா போய் என்ன பண்றாரு, போய் சொல்றாரு டேவிட் ஜானத்தனோட பையன் இருக்கிறாப்புல, அவர் பேர் மெஃபிபோஷத், கிரிப்பிள்டா இருக்கிறாரு, ஒரு இடத்துல அடிமையா இருக்காரு, சரி கொண்டு வாங்க அப்படின்னு. யோனத்தன் ஜீபா போயிட்டு அவரை கூடும்போது அவர் பயப்படுறாரு. நான் ஒண்டிதான் மீதியா இருக்கிறேன், இன்னும் எங்க ஜெனரேஷன் இல்லாம ஆக்கிடுவாங்களா அப்படின்ட்டு, ஏன்னா கூப்பிட்டு நம்மளே சாவச்சிருவாங்களா அப்படின்னு பயந்து போய் தான் வர்றாரு. அப்ப டேவிட் சொல்றாரு, பயப்படாத, நான் வந்து ஜானத்தனுக்காக நான் இறக்கம் காமிக்க நினைக்கிறேன். அதனால இனி சவுலுக்கு சொந்தமான எல்லா சொத்தை உனக்கு தான், உனக்கும் அவருக்கு ஒரு யங்கஸ்ட் ஒரு சன் இருப்பாரு, உனக்கும் பிள்ளைக்கும் தான். இனி நீ அங்க அழகா கொடுத்துருக்கு. எப்படின்னாக்கா என்னோட டேபிள்ல தான் நீ இனிமே சாப்பிடுவ கண்டினியூலி அப்படின்ட்டு. இப்ப என்ன நடக்குதுனாக்கா தாவீது ராஜா இப்ப அவரோட சொந்த பையனே அப்சலோம் என்ன பண்றாருன்னா தாவீதையே கொலை பண்ண துணிறாரு. தன்னோட பையனே டேவிட கொலை பண்ண போறாரு. இப்போ அதுக்கு அவர் துணிஞ்சு வர்றாரு. இதனால இப்போ இங்கே ஜெருசலேமுக்கு அவர் வந்து துணிகரமாக இப்போ ராஜா ஆகிறதுக்கு முயற்சிக்கிறாரு. அதனால தாவீதை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா he fled out to another place, இன்னொரு இடத்துக்கு அவர் அங்கத்துலேருந்து உடனே கிளம்புறாரு தப்பிச்சுக்கிறதுக்காக.
இப்போ அங்கே போய் இருக்கும்போது ஜீபா என்ன பண்ணுறாரு, டாங்கீஸு, அப்புறமா அந்த ரேசின்ஸு, தேவையான ஃப்ரூட்டு, ஒயின் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாரு, தாவீதை பார்க்க போகிறாரு. அப்போ டேவிட் கேட்குறாரு, எதுக்கு இங்கே வந்த, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு. அப்போ இது உங்கள் வேலைக்காரனுக்காக, இது இந்த வைன் அவங்களுக்காக, இது உங்கள் டாங்கி உங்களுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஜானத்தனோட பையன் எப்படி இருக்கிறாப்லன்னு கேட்குறாரு டேவிட். இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம், எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாரு ஜீபா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. படிமா. அப்பொழுது ராஜாவின் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்பதற்கு ஜீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான் என்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றார் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்றாரு, பொய் பேசுறாரு மெஃபிபோஷத் மேல போய். இப்போ என்ன அவருக்கு, மெஃபிபோஷத் சொத்தெல்லாம் இப்போ எடுக்கிறார் சவுல்து. இப்போ எப்படி அவர் ராஜா மனசுலேருந்து வெளுக்குறதுன்னு பார்க்க. அதனால நீங்கள் வந்துட்ட உடனே ராஜா இங்கத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு பயந்துங்க, நீங்கள் வந்துட்ட உடனே இப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக்குறாரு, திரும்பி நான் தான் ராஜா ஆக போகிறேன் அப்படின்னு மெஃபிபோஷத்து ரொம்ப சந்தோஷமாக்குறாருன்னு பொய் சொல்கிறார் அவர் மேலே. அப்போ தாவீதுக்கு என்ன ஆகுது, நம்ம எவ்வளோ பார்த்துமே அப்படி. அதுக்கு என்ன சொல்லிடுறாரு தாவீதோடன்னு என்ன சொல்லிடுறாருன்னா, நீ எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்கோ ஜீபா, இனிமே மெஃபிபோஷத்துக்கு இல்லை நீயே எடுத்துக்கோ. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி ஆண்டவர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கத்துல என்ன பண்ணுவார், கிளம்பி வந்துடும். அப்புறமா என்ன இருக்குன்னா, அப்சலோம் போர் அந்த சண்டை சாவடிக்கிற முயற்சியில் போயின்னு வந்துன்னு இருக்கும்போது அவர் முடி ரொம்ப லாங்காக இருக்கும். ஒரு ஹார்ஸில் வரும்போது ஒரு முடி மரத்தில் மாட்டி அங்கே தொங்கி டேவிடோட வேலைக்கார அவனை கொலை பண்ணிடுவாங்க. இப்போ அப்சலோம் என்ன ஆயிடுறாரு, இங்கே செத்துறாரு. இப்போ தாவீது ஊருக்குள்ளே வர்றாரு. ஏன்னா இப்போ அவருக்கு கொலை பண்ணதுக்கு யாரும் இல்லை, அவருக்கு த்ரெட்டாக யாரும் இல்லைன்னு வர்றாரு. வந்த பிறகு அவர் உட்காரும் போது இப்போ வராரு மெஃபிபோஷத். ராஜா முன்னாடி இருக்கும்போது அவர் வந்த தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, கிழிஞ்ச துணி, ஸ்லிப்பர்ஸ் கூட இல்லாமல், தலை வாராமல், ரொம்ப அழுக்கா அப்படி வராரு. இப்போ ராஜாக்கு என்ன இப்போ டவுட் வருவீங்க, என்னடா இவன் ராஜா ஆக போறான்னு என்ன எதிர்த்து நிற்கிறவன் இவ்வளோ கலீஜா வரானே ராஜா மாதிரி இல்லாமல் அப்படின்னு. அப்போ தாவீது கேட்குறாரு, ஏன் மெஃபிபோஷத் என்னை பார்க்க வரல, நீ என் கூட நீ இல்லாமல் எனக்கு எதிரான அப்படின்னு கேட்க வர்றாரு. படிக்கலாம் 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 24லேருந்து 30 வரைக்கும் படிவோம். அவர் என்ன அழகா மெஃபிபோஷத் பேசுறது நம்ம பார்க்கலாம். பிரைஸ் காட். சவுலின் குமாரனாகிய மெஃபிபோஷேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. எவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மெஃபிபோஷேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் பண்ணினான். உமது அடியானாகிய நான் மூடவனாய் இருக்கிறபடியால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னான். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண்படி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல உமது பார்வைக்கு நலமானதை தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாம் சவுலுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட கூட உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானே, நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன் என்றார். அதுக்கு மெஃபிபோஷேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடு நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றார். பிரைஸ் காட். எவ்வளோ அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு ராஜாவே திரும்பி வந்துட்டாரு, அப்புறம் எனக்கு சொத்து எதுக்கு, ஜீபாவே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம். இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் வந்திருந்தா எனக்கு பெருசு, சொத்து இல்லை, அவர் போய் சொன்னார் என் மேலே. ஆனாலும் நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்களோ இட்ஸ் ஓகே, நான் ஆர்கியூ பண்ணி என்னை ப்ரூவ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருந்தே பெருசு, அதனால அவருவே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் வேணும்னாக்கா. அவருக்கு அது சொத்து மேலே ஆசை இல்லை. ராஜாக்கு ஒரு உண்மையான ஒரு நன்றியோடு. அப்போது நம்ம 2 விதமான ஆட்களை பார்க்குறோம். எப்படின்னா, நன்றியோடு இருக்கிற ஒருத்தர், அதுவும் எத்தனைக்கும் சொத்து எல்லாமே அவருக்கு தான் சொந்தம், நன்றி கெட்ட தனமாக இருக்கிற ஒருத்தர்.
ஜீபா பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரன், ஆனால் எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்கணும், பொய் சொல்லி மேனிப்புலேட் பண்ணி, ஆனால் அதற்கான விளைவுகளை அவர் கண்டிப்பாக சந்திச்சிருப்பார். அதுக்கு மேலே எதுவும் பேசப்படல. ஆனால் மெஃபிபோஷத்து எங்கேயோ இருந்த அவர் ஆண்டவர் வந்து நினைவாக இருக்கார். நம்ம இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலுமே, நம்ம எங்கேயோ இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுறாரு. நம்மளை நினைவு கூறாமல் அவர் இருக்கிறதே இல்லை. பிரைஸ் லார்ட். நம்ம பார்க்குறோம் பைபிளில் ஆகார் இருந்தாங்க. ஆகார தேவன் நினைவு கூர்ந்தாருன்னு இருக்குது. ஸோ ஆகார் வந்து ஏப்ராமோட வேலைக்காரி. ஓகே, அப்போ அவங்க வந்து சாரோட கொடுமை தாங்க முடியாமல் அவங்க வனாந்திரத்தில் போகும்போது தேவன் அவரை கண்ணோக்கி பார்க்கார், நினைவு கூர்ந்து அவங்களுக்கு பேசும்போது அங்கே ஆகாருக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுது தேவன் மேலே. அங்கே அவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க தேவன் பேசுறதுனால திரும்பவும் வந்து அங்கே வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க வந்து தாழ்மையாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க டிஸ்பைஸ் பண்ணுறாங்க சாராவை, அதனால சாரா துரத்துறது. ஆனால் அவங்க உணர்ந்து அந்த தப்பை உணர்ந்து தேவன்ட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு தேவன் என்மேல் நினைவாக இருக்காரு உணர்ந்து திரும்பியே வராங்க. வந்து அங்கே திரும்பியும் பணிவிடை செய்து அவங்க வந்து அழகா இஸ்மாயில் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அவங்க துரத்தும் போது தேவன் திரும்பவும் அவங்கள மேலே நினைவாக இருந்து அவங்கள ஒரு சந்நிதியே பெருக செய்கிறார். எங்கேயுமே யாருமே மறைந்து போவதில்லை தேவன் கண்களில், எல்லாருமேலேயும் அவர் நினைவாக இருக்கிறார். இன்னைக்கு தேவனுக்கு நாம எப்படி இருக்கிறோங்கிறத முக்கியம். மெஃபிபோஷத் போல தேவன் என்ன கொடுக்குறாரோ இல்லையோ, எனக்கு நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த சொத்து எனக்கு தான் கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த காரியம் எங்க நடக்குதோ இல்லையோ, எங்க வேலை கொடுக்குறீங்களோ இல்லையோ, பணம் கொடுக்குறீங்களோ, எனக்கு என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ இல்லையோ ஆண்டவரே, எனக்கு நீங்க என் கூட இருந்தா போதும், நீங்க சமாதானம் உங்களோட சமாதானக்குள்ள இருந்தா போதும். நம்ம இருக்கிறோமா? இல்லை ஜீவா போல வேற தேவைகளை மட்டும் தேவன்கிட்ட கேட்டுட்டு, ஆனால் தேவனை நம்ம வந்து தேவனாய் பார்க்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம லீட் பண்ணிக்க சிந்திச்சு பார்க்கணும். ப்ரைஸ். இன்னைக்கு நம்ம தாகம் என்னவா இருக்குது, எதை கொண்டு நம்ம தர்ஸ்டியா இருக்கிறோம். ப்ரைஸ் காட். இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 42வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. As the deer pants for the water brooks, so pants my soul for you. மான் ஏன் தண்ணிக்கு போகணும்? ஏன் மான் தண்ணி கதறது போல என் ஆத்மா கதறணும் அப்படின்ட்டு தாவீது கேட்குது. ஏன் மான் வந்து சாப்பாடுக்கு போகக்கூடாது? ஏன் மான் வந்து உறங்குறதுக்கு ஒரு இடம் தேடாமல் போகக்கூடாது? ஏன் மான் தண்ணியை தேடி போகுது? பிரைஸ் காட். ஏன்னா மானுக்கு தாகமாக இருந்துச்சு. பிரைஸ் காட். மானுக்கு தாகமாக இருந்துச்சு. இப்போ மான் வந்து தாகமா இருக்கும்போது, இப்போ நமக்கு தாகமா இருக்கும்போது தண்ணி பார்க்குவோமா, இல்லை சாப்பாடு சாப்பிடுவோமா? இல்லை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலான்னு தோணுமா? இல்லை. மான் உயிர் வாழ்வதற்கும் நாம் உயிர் வாழ்வதற்கும் நமக்கு முக்கியமானது தண்ணி. அப்போ மானோட ஃபோக்கஸ் எங்கே இருந்துச்சுன்னா தண்ணி. எங்கே இருந்துச்சு மானோட ஃபோக்கஸ்? தண்ணி. அதுக்கு சாப்பாட்டு மேலேயும் நான் எங்கே படுக்க போகிறேன் நைட்டு அந்த மாதிரி ஃபோக்கஸ் அதுக்கு வரல. அது தேர்ஸ்டியாக இருந்தது எதுக்காக? தண்ணி. ஸோ மொதல் தண்ணி, அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள். அப்போ தாவீது சொல்றாரு, நானும் உயிருள்ள தேவன் உங்களை என் ஆத்துமா தாகத்தோட வாஞ்சிக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தாகங்கிறத ஃபர்ஸ்ட் தீக்கணும். எவ்வளவுதான் பசி எடுத்தாலும் தாகத்துக்கு தண்ணி குடிச்சாதான் மற்றது சாப்பிட முடியும். அப்போ நமக்கு உலகத்துல என்ன காரியம் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தாகத்தை தீர்க்கணுமா இருக்கணும். அந்த தாகம் என்ன தாகம்? ஜீவ தண்ணீரை நம்ம குடிக்கிறதுக்கான தாகம். அப்போ அந்த ஜீவனுள்ள தேவனை ஃபர்ஸ்ட் நம்ம வாஞ்சிக்கணும். நம்மளோட தர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லிவிங் காட் மேலே, அதுக்கப்புறம் தான் நம்ம உண்ணுறது உருங்குறது எல்லாமே. அதான் தாவீது சொல்றாரு, ஒரு மான் எப்படி தாகமாய் தண்ணீருக்கு வாஞ்சிக்குதோ என் ஆத்துமா உண்மை வாஞ்சிக்க. ஏன் தண்ணியும் ஆண்டவரையும் கம்பேர் பண்ண? ஏன்னா காட் இஸ் த லிவிங் வாட்டர். தேவன் வந்து ஜீவ தண்ணீரா இருக்கிறார். அதனால முதலாவது ஜீவ தண்ணீர் மேல ஃபோக்கஸ் இருக்கணும். முதலாவது ஜீவ தண்ணீர் மேல ஃபோக்கஸ் இருக்கும்போது அதுக்கு அடுத்த தேவையெல்லாம் ஆண்டவருக்கு கூட கொடுக்கப்படும். பிரைஸ் காட். ஃபர்ஸ்ட் சீக் தி கிங்டம் ஆஃப் காட். அப்போ நம்ம தர்ஸ்ட் இன்னைக்கு என்னதுல இருக்கணும்னா ஜீவ தண்ணீர் மேல தாகமா இருக்கணும். நம்ம முதலாவது நம்ம தேவன், அப்புறம் தான் மற்ற காரியங்கள். ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. அதனால தான் தாவீது எவ்வளோ போராட்டம் ஃபேஸ் பண்ணியிருக்கார் அவர் வாழ்க்கையில், வாழ்நாள் முழுது போராட்டம். ஆனால் எல்லாத்துலேயுமே தப்பி வச்சு வந்தது என்னென்னா, அவர் முதலாவது தேவனை முன்பதாக வைத்து எப்பொழுதுமே தேவனுக்கென்றே அவர் தாகமாக இருந்ததுனால தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் பார்க்கணுன்னா, நம்ம வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படணும்னா முதலாவது தேவனுக்கு இடம்.
அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க பீப்புள், இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இப்போ மனுஷங்க என்ன ஆயிட்டாங்கனாக்கா, இந்த உலகத்தில் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக்குறாங்க. ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப் ஓப்பன் பண்ணி ஹவு டு மேனேஜ் யர் ஸ்ட்ரெஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வருது. ஹவு டு மேனேஜ் யோர் ஹெல்த், ஹவு டு மேனேஜ் சிக்னஸ், ஆயிரக்கணக்கு வீடியோ வருது. இப்படி டயட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் எப்படி பர்ஸ்ட் பண்ணுறது, அது பண்ணலாம், இது ஆயிரக்கணக்கு. ஆனால் நம்ம தேவன் என்ன கற்றுக் கொடுக்குறது தெரியுமா? ஹவு டு மேனேஜ் யோர் ஸ்ட்ரெஸ், ஹவு டு மேனேஜ் யோர் ஹெல்த்னு கற்றுக் கொடுக்கல. ஹவு டு டிஸ்ட்ராய் யோர் ஸ்ட்ரெஸ், அதாவது சிக்னஸ் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறது, ஒரே வயசை எப்படி சிக்னஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது, ஒரே வயசு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறது. உலகம் எப்படி கற்றுக் கொடுக்குது, எப்படி அதோட சேர்ந்து சமாளித்து வாழலான்னு கற்றுக் கொடுக்குது. ஆனால் தேவனை கற்றுக் கொடுக்குறோம் அது இல்லாமல் எப்படி வாழலான்னு கற்றுக் கொடுக்குறாரு. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அமேசான்லேருந்து ஒரு பேக் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. அந்த பேக்கேஜ் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு அந்த பேக்கேஜ் வேண்டாம், நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க. ஆனால் இப்போ கேன்சல் பண்ண முடியறதில்ல. அப்போ என்ன உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்க? கடைசியாக அது வீட்டுக்கு வரும்போது அதை ரெஃப்யூஸ் பண்ணுறது, வாங்காமல் ரெஃப்யூஸ் பண்ணுறது, யார் அனுப்புகிறாங்களோ அங்கேயே அனுப்பி கொடுக்குறது. இந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையா? ஓகே, ப்ரைஸ் காட். இப்போ நீங்கள் அதை வாங்கவும் இல்லை, நீங்கள் ரிசீவோ பண்ணல, அதை நீங்கள் என்ன பண்ணல, ஓப்பனோ பண்ணல, அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. அதே மாதிரி தான் ஒரு சென்டர் இருக்கிறான். அவன் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பேக்கேஜாக, நோவு சிக்னஸ் ஒரு பேக்கேஜாக அனுப்பி கொடுக்குறான். நம்ம அதை ரிசீவ் பண்ணாமல் சென்டருக்கே ரிட்டர்ன் பண்ண கற்றுக்கணும், ரெஃப்யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸ்ட்ரெஸ் பேக்கேஜ் வருதா, எனக்கு வேண்டாம், நீ ஆரம்பிச்சா அவங்களே என்ஜாய் பண்ணிட்டோம் அனுப்பிடணும். சிக்னஸ் வருதா பேக்கேஜா, நீ வாங்கினா தானே பிரச்சனை, ரிசீவ் பண்ணி ஓப்பன் பண்ணால் அது உண்டு. நான் வாங்குறதோ இல்லை, அதை ஓப்பன் பண்ண போகிறதில்ல, அப்படியே சென்டருக்கு ரிட்டர்ன் அனுப்புகிறேன், என்ஜாய் பண்ணிப்போம். ப்ரைஸ் காட். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு பேக்கேஜாக டாக்டர் சொல்கிறாரு, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு. ஆமாவா டாக்டர், நீ எப்போ அக்ரி பண்ணி நீ ரிசீவ் பண்ணுற. அவர் சொல்லும்போது ஆமாம் சொல்லாமல் சென்டருக்கே திருப்பி, நான் எனக்கு இதெல்லாம் இல்லை, நான் அக்ரி பண்ணவே மாட்டேன், நான் கண்ணில் பார்க்குறது நம்பதில்லை, என் ஆண்டவர் எனக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்துருக்கார், நான் அதை ரிசீவ் பண்ண போகிறதில்ல. ரெஃப்யூஸ் பண்ணனா யார் அனுப்புகிறாங்களோ போயாச்சு, என்ஜாய் பண்ணிக்கோ போ. ப்ரைஸ் காட். இதுதான் ரெஃப்யூஸ் பண்ணுறது. ஸோ இப்படிதான் டிஸ்ட்ராய் பண்ணுறது. ஸ்ட்ரெஸ் பேக்கேஜ் வந்துச்சுன்னா, ஐயோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேலை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நான் எப்படி இதை சமாளிக்குவேன், எப்படி செய்வேன், நீ ரிசீவ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அது வரும்போதே எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை, என் ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, நான் ரிசீவ் பண்ண மாட்டேன், நீ எங்கன்னு வந்து அங்கே போ. எனக்கு ஆண்டவர் வந்து உற்சாகத்தினாவே கொடுத்துருக்காரு, தைரியத்தினாவே கொடுத்துருக்காரு, டேலண்ட்டை கொடுத்துருக்காரு, அவர் பலத்தில் என்னை முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்துருக்காரு. அதனால எனக்கு இது வேண்டாம், நீ அனுப்பும்போது நீ ரெஃப்யூஸ் பண்ணிட்ட ஆல்ரெடி. ஸோ அப்போ நீ அக்செப்ட் பண்ணல, அது உங்ககிட்ட வர வாய்ப்பே இல்லை. ப்ரைஸ் காட். அப்போ நோவுங்கிற ஒரு பேக்கேஜ் வரும்போது நீ ரிசீவ் பண்ணி எடுத்தனா, ஆமாம் எனக்கு இருக்குதுன்னு நீ ரிசீவ் பண்ணிட்டு அது உன்னுடையதாகிடுது. ஆனால் அது வரும்போது எனக்கு தலைநோவும் தெரியுது, அப்போவே எனக்கு நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இது தலைநோவெல்லாம் நான் நம்புறதோ இல்லை, என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, காயப்பட்ட காலத்துல ஆல்ரெடி எனக்கு குணமாக்கிட்டாரு, இதெல்லாம் நம்புறதுல ஓடிப்போ ஏசு நாமத்தினால அந்த பார்சல் என்ன பண்றேன், இப்போ ரெஃப்யூஸ் பண்றேன், எங்க வந்துச்சோ அங்கேயே போறதுக்கு தவிர நான் ரிசீவ் பண்றேன். அப்ப நீ என்ன பண்றீங்க, மேனேஜ் பண்றியா, டிஸ்ட்ராய் பண்றியா? நம்ம டிஸ்ட்ராய் பண்ண கத்துக்கணும். நம்ம ஈவில் கிட்ட வர காரியத்தை நம்ம என்ன பண்ணுமா, டிஸ்ட்ராய் பண்ண கத்துக்கணும். தவிர அது கூட வாழறதுக்கு நம்ம கத்துக்க கூடாது, மேனேஜ் பண்ணுறது கற்றுக்கக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான் வாழ்க்கைனா பிரச்சனை இருந்தே இருக்கும். நிறைய பேர் அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. தேவனோடு இருக்கும்போது அவரோட சமாதானம் நமக்குள்ள பெரிதாக இருக்கும். பிரைஸ் காட். எங்கேயோ மூலையில் இருக்கிற மெஃபிபோஷத்தை தேவன் கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வந்து ராஜாவோடைய உட்காந்து சாப்பிட்ற கண்டினியூலின்னு இருக்குது. ராஜாவோட அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு தேவன் காண்கிறார், அவர் கண்கள் காண்கிறது. ஸோ நம்ம மறைவில் தேவனோடு நம்ம எப்படி இருக்கிறோமோ வெளி தோற்ற மனுஷருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ ஆண்டவர் கூட இருக்கிறீங்கன்னு. ஆனால் மறைவில் இருக்கிற உங்களை தேவன் பார்க்கிறார், அதற்கான அங்கீகாரம் தேவன் கொடுக்கிறார். அதை நம்ம ஒரு நாளுமே கடவுளுடைய கண்கள் இந்த மறைந்திருக்கணும் மற்றும் நினைக்க வேண்டாம். தாவீது சொல்ற மாதிரி, நான் கேவுக்குள்ள போய் ஒளிஞ்சாலும் நீங்க என்ன பாக்குறீங்க ஆண்டவரே, உங்ககிட்ட நான் மறையவே முடியாது. அதனால எல்லா காரியத்துமே உலக பிரகாரமான காசு பணம் நோவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்ன டென்ஷன் வேலை எதுவா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கமா வைத்து தேவனை நீங்க ஃபோக்கஸ் பண்ண. உங்க தாகம்லாம் பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்ட்டு இல்லாம தாகம்லாம் வேலை
வேலையில் எப்படி முன்னுக்கு வருதுன்னு இல்லாமல் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் தேவனோடு எப்படி உறவுக்குள்ளே வருதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கே நீங்கள் ஒரு விடுதலையை பார்க்க ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.